ஹாய், வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. தேவையான பொருள் பார்த்துடலாமா? இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கறிவடகம் எடுத்திருக்கேன். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஒரு கொத்து கருவேப்பில்லை, சின்ன துண்டு இஞ்சி, 20 பல்லு பூண்டு, 10 பல்லு வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 1, அரை மூடி தேங்காய், அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், அப்புறம் நம்ம பட்டை லவங்கத்தில் இந்த குருணை இருக்கும் இல்லையா, அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசமாக இருக்கும். இது கூட அரை மூடி தேங்காய் சேர்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு தனியாக கூட அரைக்க தேவையில்லை. பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கலவை கூடவே அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்க 20 பல்லு பூண்டில் 10 பல்லு பூண்டு இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல்லு நம்ம வதக்கிறதுக்கு முழுசாகவே போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் மண்சட்டி யூஸ் பண்ணுறேன் நான்வெஜ்ஜுக்கு. இது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் சோம்பு வெடிக்க விட்டு 10 பல்லு பூண்டு, 10 பல்லு சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை குண்டு குண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். இது எண்ணெயில் வதங்கி வரும் பொழுது வச்சுருக்க தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும் பொழுது நம்ம வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வரத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனே வேகும்போது கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் ஒரு சின்ன சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வேக விட்டுருங்க. இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க இந்த டயத்தில் நம்ம வச்சுருக்க தேங்காய் கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு சீரகத்தூள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரைக்கும் போதே நான் அதில் சேர்த்து அரைச்சதுனால தூளாக நான் ஆட் பண்ணலை. அப்படி அரைக்கலைன்னா தூளாக ஆட் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கெட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் ஒரு 3/4 வாசி வெந்து வந்திருக்கும். ஒரு 10 to 15 நிமிஷத்தில் அந்தளவு தான் வெந்திருக்கும். ஸோ இந்த டயத்தில் நம்ம வச்சுருக்க இந்த தேங்காய் பொடி, இந்த கலவைகள் எல்லாத்தையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்படி எடுத்து பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கும். அப்படி கெட்டியாக இருக்கும் பொழுது அகைன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஈரல் இருந்துச்சுன்னா இந்த சிக்கனோடையே சேர்த்து வதக்கிடாதீங்க. நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஈரல், உருளைக்கிழங்கு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவாங்க, சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. இது கொதித்து வரட்டும். இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெயை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு பே லீஃப், அதில் உள்ள பூ ஒரு இது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கறிவடகத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கறிவடகம்னு சொல்லுவோம், இல்லைன்னா தாளிப்பு வடகம்னு கூட இதை சொல்லுவோம். இது நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்க நம்ம குழம்புல இதை ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, மணக்க சிக்கன் குழம்பு ரெடி. இதை நல்லா கிளறி விட்டு எடுத்து பாருங்கள். இப்போ ஈரல், உருளைக்கிழங்கு, அந்த சிக்கன் எல்லாமே நல்ல பதத்துக்கு வெந்திருக்கும். இது நல்லா கொதித்து வரும்போது அந்த எண்ணெய் மேலே அப்படியே பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துருச்சுனாலே நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.